இப்போ ரீசன்ட் டைம்ல இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ் போயிருக்குது. இது எப்போ வருது எப்போ போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து செகண்ட் டெஸ்டின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி டே 1ல இந்தியா 318 ரன் அடிச்சு 2 விக்கெட் இழப்புக்கு இருந்தேன். இன்னைக்கு டே 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண கையோடைய சுப்மன் கில் ஆன் தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு எண்ட்ல ஜெய்ஸ்வாலும் இன்னொரு எண்ட்ல சுப்மன் கில்லும் அருமையான நாக்கு விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில சுப்மன் கில் மட்டும் அவரோட பொறுமையை இழந்து போட்டு காட்டடி அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை பொறுத்த மட்டும். அது அடிச்ச பொறுத்த மட்டும் சுப்மன் கில்லுக்கு ஒரு 50 கிடைச்சிருக்குது. வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு லஞ்சுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் இன்னைக்கு எப்படியாவது 200 அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் கட்டாயத்துடன் இன்னைக்கு கிளம்பிருங்கிறாப்புல. கிளம்பிருங்கிற கையோடையே போட்டு பொழந்துட்டு இருந்தாரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரன்ஸே பெருசா வரல. ஒரு எண்ட்ல சுப்மன் கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம 200 அந்த பெரிய டார்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது இண்டிவிஜுவல் டார்கெட்டை சொல்ற, அப்படி இல்லாம அவுட் ஆகி வெளியும் திரும்பி இருக்காரு. அந்த ஒரு வகையில என்னன்னா சுப்மன் கில்லுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் ரன் அவுட் அப்படிங்கிறது பெரிய ஒரு பொருத்தமா இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது செகண்ட் டைம் அவுட் ஆயிருக்காரு ஜெய்ஸ்வால். சுப்மன் கில் ரன் அவுட் பண்ணி விட்டுருக்கிறாப்புல. இது என்னடா ஒரு பெரிய கூத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டே 2 லஞ்ச் பிரேக் முடியிறப்ப எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் நம்ம எதிர்பார்த்த நிலையில் இல்லைனாலும் கவலைப்பட்டு தான் ஆகணும். 175 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. சுப்மன் கில் 75 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருக்காரு. கூட துருவ் ஜுரல் இருந்திருக்காப்ல. ஜமைக்கு வரைக்கும் 3 விக்கெட் போட்டிருக்காரு. அதாவது 427 ரன்னு 4 விக்கெட் இழப்புக்கு 111 ஓவர் பிடிச்சிருக்கிறாங்க. சரி வா லஞ்ச முடிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். நம்ம லஞ்சில் அதெல்லாம் போக நம்ம ஜெய்ஸ்வால நம்ம பார்த்துடலாம். டாப் 5 ஸ்கோரர் இன் டெஸ்டர்ஸ், அதாவது இங்கிலாந்தோட ராஜ்கோட்ல அடிச்சிருக்காரு 2024 214 ரன் நாட் அவுட்ல போயிருக்காரு. அதே இங்கிலாந்து கூட வைசாக்ல 2024 209 ரன் அடிச்சிருக்காரு. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் கூட டெல்லி மைதானத்துல 2025 175 ரன் அவுட்டு. வெஸ்ட் இண்டீஸ் கூட அதே ரோசோன் 2023 121 ரன் அடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் பெர்த்ல 121 ரன் அடிச்சிருக்காரு 2024. வேற மாதிரி சம்பவம் இல்ல. அதாவது இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட்டுக்கு யாரு ஓபனர் ஒரு செட் பண்றது, அந்த மாதிரி வகையில பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெயர் உருவாகி சம்பவம் பண்றது வேற மாதிரி. அதுக்கப்புறமா லஞ்ச முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஜெய்ஸ்வால் அவுட் ஆயினா என்ன நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி துருவ் ஜுரல் அண்ட் சுப்மன் கில் செமையா ஒரு பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சு செமையாவே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. போட்டது இல்லாம அதாவது ஸ்பின்னு போட்டால் அடி, ஸ்பீடு போட்டாலும் அடி, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கம்பீர் சொல்லி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால போட்டு பொழுதெடுத்திருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ. அப்படி பொறுத்தெடுத்துல மட்டும் இல்ல, நம்ம துருவ் ஜுரல் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாப்ப. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது ரென்னு ரொம்ப அதிகமா வந்துருச்சு. 3 விக்கெட் தான் இழந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு விக்கெட் கீப்பிங்கா இறங்கி நம்ம என்ன பண்ணணும் அந்த கரெக்டா பூர்த்தி பண்ணியிருக்காரு நம்ம துருவ் ஜுரல். ஏன்னா அவர் அடிச்ச ஒரு ஹிட்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. 44 ரன் அடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் செம பெர்ஃபார்மன்ஸா வெளிப்படுத்திட்டு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பல, கூட தான் நின்று இருந்தாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல பொறுத்த மட்டும் நம்பர் 4 விராட் கோலி வாழ்ந்த இடத்துல இவரு என்ன பண்ண போறாருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி சுப்மன் கில் 9th டெஸ்ட் டான், அதாவது 9th டெஸ்ட் 100 அடிச்சிருக்கிறாப்ல. என்ன மாதிரி ஒரு வரவேற்பு பாருங்க அந்த டெல்லி ஸ்டேடியத்துல. அதாவது நம்பர் 4 விராட் கோலி வாழ்ந்த கோயிலான பெரசாகோட்ல ஸ்டேடியம், அதாவது சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்டேடியத்துல ஆடிப்பாரு விராட் கோலி. அவரு வாழ்ந்த இடத்துலயே சுப்மன் கில்லுக்கு 9th டெஸ்ட் 100 வரும்போது எப்படி ஒரு ஆச்சரியப்படுறதா இருக்குது. அவரோட மனசுல ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லோ நம்ம துருவ் ஜுரல் எப்படியோ அடிச்சிட்டீங்க கேப்டன், வேற மாதிரி
விராட் கோலி அடுத்தது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரவேற்பு, 2 பேரும் ஹக் பண்ண, ஃபேன்ஸ் கத்த, பிசிசிஐயும் கௌதம் கம்பீர் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து சூப்பன் கில் தான் இனிமேல் எல்லாமே கிரிக்கெட்டை ரூல் பண்ண போறாது, சூப்பன் கில் மட்டுமே. அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிலையும். அதுக்கப்புறம் டே 2 இன்னிங்ஸ் பிரேக், அதாவது இன்னிங்ஸ் பிரேக் டீ பிரேக் என்னன்னு சொல்லலாம். அதில் 518 ரன் 5 விக்கெட் இழப்பு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 134 ஓவர்ல 518 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. 3 விக்கெட் எடுத்திருந்தப்ப சூப்பன் கில் 129 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்திருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ் யூஸ்வல் 175, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரன் அவுட் சுப்மன் கில், அதாவது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அது செட் ஆகல. ஸோ அதுக்கப்புறமா டே 2 இன்னிங்ஸ் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன், அதாவது ஹோம் கிரவுண்ட்ல அந்த டிக்ளேர் பண்றதெல்லாம் வேற லெவலா சம்பவம். அந்த மாதிரி இன்னைக்கு சம்பவம் இருக்கிற சுப்மன் கில் அண்ட் கோ அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் திக்குமுக்க ஆடிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது சுப்மன் கில் கேப்டன்சியில ஸ்பின்னுக்கு மட்டுமே எல்லாருமே விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே ஸ்பின்னை நோக்கி தான் போவாங்க. அதே மாதிரிதான் சுப்மன் கில்லும் போயிருக்கிறாப்புல. ஸ்பின்னை மட்டுமே நம்பியிருக்காரு. அது 2 லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர், ஒன்னு குல்தீப் யாதவ், இன்னொன்னு ரவீந்திர ஜடேஜா. அதாவது ஃபர்ஸ்ட் விக்கெட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில ரவீந்திர ஜடேஜா வீசின ஒரு பாலு, அதாவது அன்பார்ச்சுனேட் ஜான் கேம்பல் அடிச்ச பால சாய் சுதர்சன் எப்படி பிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. சில்லி பாயிண்ட்ல நின்று எப்படி பிடிச்சாரு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு கேட்ச், அதாவது அப்படி ஆடுறப்ப அப்படி ஒரு ஷாட்டை பிடிச்சாரு ஒரு கேட்ச். அவருக்கு இன்ஜுரி ஆகல அப்படிங்கிறது 2வது கேள்வி. நான் சொல்றது என்ன, அந்த கேட்ச நீ எப்படிமா பிடிச்ச அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அப்படி ஒரு கேட்ச பிடிச்சிட்டு எல்லாருக்குமே தம்பி தவிர்த்த தருணமா ஆக்கிட்டாரு அந்த கிரவுண்ட்ல. அப்படி ஒரு கேட்ச். பட் இன்ஜுரி ஆயிருக்கிறாப்புல. இன்ஜுரி ஆனாலும் ப்ளீஸ், அதாவது ரெக்கவரி வெல், டூ இட் வெல், அந்த மாதிரி என்ன சொல்ல, சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வாங்க. அதாவது கம்பீர் மாமா ஒரு ஆச்சு, இந்த மாதிரி ஒரு கேட்ச் எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஷாட்டு சில்லி பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேட்ச் நடக்குது எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது. டே 2 டீ பிரேக் 518 ரன்னுக்கு 5 ரன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் தரப்புல செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கும் போது 26 ரன்னுக்கு 1 விக்கெட்டை இழப்புக்கு 11 ஓவர் அடிக்கிறாங்க. இதுல சந்திரபால் மட்டும் 13 ரன் அடிச்சு நாட் அவுட். அதாவது அந்த விக்கெட் எடுத்தோடனே டீ பிரேக் விட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 492 ரன்கள், அதாவது இமாலயா இலக்கை நோக்கி பயணம் பண்ணுகிறது நம்ம வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறமா டீ பிரேக் முடிச்சோன்னு அதை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நம்ம ஜடேஜா. ஸ்ட்ரெயிட்டாவே கோஸ் டு சுப்மன் கில், ஜடேஜா நீங்க போடுங்க, நீங்க தான் மூத்த சீனியர் பிளேயரு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க போடுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி போட, ஜடேஜாவும் அதுக்கு இணையாக 3 விக்கெட் தூக்கிட்டாப்ல. எப்படி 3 விக்கெட்டை தூக்கி, அதாவது நம்ம ரோஸ்டன் சேஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ அடிப்பாங்க. பட் அவங்களே தூக்கி இருக்காப்புல. அதுக்கப்புறமா நம்ம குல்தீப், இட்ஸ் மை டர்ன், அதாவது ஜடேஜா அவர்களே நீங்க மட்டும் தான் விக்கெட் எடுக்க கூடாது, நானும் எடுப்பேன், எனக்கு ஓவர் கொடுங்க கேப்டன் சுப்மன் கில். இதே நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி தான் எனக்கு ஓவர் கொடுத்துருப்பாங்களே, நீங்க எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாப்புல. கேட்டவனும் கொடுத்தவனும் ஒரு விக்கெட்டை போட்டிருக்காரு நம்ம குல்தீப் யாதவ். அதாவது டே 2 பொறுத்து மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் அதாவது திக்குமுக்க ஆடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தா, அதாவது கிரிக்கெட்டே ஆட தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸ்னாலே பயப்படுவாங்க. ஆனா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமா இல்ல இது ஜிம்பாப்வே டீமா, ஜிம்பாப்வேன்னு குறைச்ச மதிப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்க வேற பிரில்லியண்டா ஆடிட்டு இருக்கிறாங்க. எர்வின், இந்த மாதிரி ஷான் வில்லியம்ஸ், இந்த மாதிரி பிரில்லியண்டா ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில கம்பேர் பண்ண இப்போ கரண்ட் சினாரியோல மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் இப்போதைக்கு ஜிம்பாப்வே டீம். குல்தீப் யாதவும் ஜடேஜாவும் சுப்மன் கில்லுக்கு செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டே 2 ஸ்டெம்ஸ், அதாவது டே 2 ஸ்டெம்ஸ் 43 ஓவருக்கு 140 ரன் 4 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். அது அத்தன்ஸ் 41 ரன் அவுட் ஆகி அன்பார்ச்சுனேட் அவுட் ஆகி பேலையும் திரும்பிட்டாரு. சாய்கோ 31 ரன்லாம் ஆட்டு முழக்கம் ஆடிட்டு வர்றாப்புல. இதுல என்ன ஹைலைட்டான விஷயம்னா, இந்தியா 518 ரன் அடிச்சு 5 விக்கெட் இழப்புக்கு டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் பெரிய பெரிய விஷயம். வெஸ்ட் இண்டீஸ் ட்ரையல் பை 378 ரன் அடிக்கணும். இந்த ரன் நாளைக்கு டே 3ல அடிச்சு
அதுக்கப்புறமா இவங்க லீட் செட் பண்ணி இந்தியா அதை அடிச்சு அவங்க ஒரு லீட் செட் பண்ணி இதெல்லாம் வந்து சாத்தியம். எனக்கு தெரிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் இன்னிங்ஸ் தோல்வி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டே 3ல என்னென்ன நடக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டே 2ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிங்ஸ்னா என்ன சொல்வீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.